அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு வேகம் எடுக்கும் வக்ரகுருவின் அமைப்பு காரணமாக உலகின் மற்ற பகுதிகளில் இருப்பதை காட்டிலும் தமிழ்நாட்டில் வெற்றியுடன் உயர்வை தரும் மிக சிறப்பான குரு வக்ர பயிற்சியாக இந்த வேலை அமைய போகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பின்னோக்கி நகர்ந்து அதிசாரமாக நகரக்கூடிய அற்புதமான நிகழ்வானது தற்போது நடைபெறுகிறது. இந்த நிகழ்வில் மிக வலுவாக அதிசாரமாக உச்சம் பெற்றிருந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து வக்ரகதியில் திரும்பி பாகியஸ்தானமாகிய 9 நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் கர்மஸ்தானமாகிய 10 நுழைகிறார். கர்மஸ்தானத்திற்குள் குரு பகவான் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் ஏற்கனவே பாக்கியத்தில் இருந்து கர்மத்தில் நுழைவதை காட்டிலும் லாபத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்ற அமைப்பில் இருந்து வக்ரகதியில் நுழைவதால் பாதி தூரத்திற்கு மேல் கர்மஸ்தானத்தில் கடந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சஞ்சார அமைப்பில் மிக சிறப்பான மாறுதலை உறுதியாகவே தொழில் ஸ்தானத்தை வெளிப்படுத்தும் குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள். ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனுக்கு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கப்பட்டால் குரு ராசியின் அதிபதியான புதனை பகை கிரகமாக பார்க்கிறார், சுக்கிரனையும் பகை கிரகமாக பார்க்கிறார். ஆனால் ராசியின் அதிபதியான புதன், சுக்கிரன் உட்பட எந்த ஒரு கிரகமுமே குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. ஏனென்றால் குரு அனைத்து கிரகங்களுக்கும் ஆசானாக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் மனித வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்றவராக பார்க்கப்படுகிறார். நவ கிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்றும் அழைக்கக்கூடிய குரு பகவான் நவ கிரகங்களிலே தன்னிகரற்ற தெய்வ சக்தியும் பெருமையும் புகழும் கொண்டவராக திகழ்கிறார். அவர் இந்த வேளையில் உறுதியாகவே தொழில் ஸ்தானத்திற்குள் வக்ரகதியில் நுழையக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் ரீதியான வளர்ச்சியும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. நீங்களே வியக்கத்தக்க வகையில் பல நல்ல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குரு பகவானின் அமைப்பு மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நல்ல கல்வி, மிக சிறப்பான வாழ்க்கை போன்றவை அமைவதோடு நேர்மையாகவும் வீரத்துடனும் விவேகத்துடனும் தன்னடக்கத்துடனும் செயல்படக்கூடிய பாக்கியசாலியாக இந்த வேலை உங்களுக்கு அமைய போகிறது. மிக சிறந்த பாக்கியசாலியாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் பார்க்கப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது நற்குணம் கொண்ட வாழ்க்கை துணை இந்த தருணத்தில் அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களை மிக சிறப்பாக வேகம் எடுக்கும் வக்ரகுரு உறுதியாகவே நிறைவேற்றி கொடுக்கிறார். மற்ற இடங்களில் இருப்பதை காட்டிலும் தமிழ்நாட்டில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது தனது பார்வையை 2, 4, 6 ஆகிய இடங்களின் மீதும் பதிக்கிறார். எனவே பல வகையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது பணத்தாலும் பதவியாலும் அதிகாரத்தாலும் செல்வாக்கினாலும் அடைய முடியாத நிம்மதியையும் மனநிறைவையும் இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவரது சுப பார்வை தனஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் பல சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் லாபத்தில் இருந்து வக்ரகதியில் கர்மத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே பல அங்கீகாரம் மறுக்கப்பட்ட சூழலில் அவை அனைத்தும் உங்களை தேடி வரும். குறிப்பாக குடும்பத்தில் குடும்ப வருமானம் உயரக்கூடிய வகையில் நிரந்தர தொழில் ரீதியான வாய்ப்பு, நிரந்தர வருமானத்திற்கான நல்ல சந்தர்ப்பம் என அனைத்துமே உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க குரு பகவான். பயணங்கள் அதிகரித்தாலும் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது மனதிற்கு இனிமையான பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு நன்மை
நன்மையையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக நிறைவான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேலை அமைய போகிறது. நீண்ட நாட்கள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் எளிதில் காரிய வெற்றி கிடைக்கும். பண பற்றாக்குறை இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலனையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் கிடைப்பதோடு எதிர்பார்த்தபடியே திருமண வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் நீங்கி இந்த தருணத்தில் உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஜீவனக்காரகரான சனி பகவானும் மிக சாதகமான சூழலை இந்த வேளையில் உருவாக்கி கொடுப்பதால் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் இதுவரை மறுக்கப்பட்ட சூழலில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அங்கீகாரம் பெற்றும் தருணமாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. எனவே தொழில் ரீதியாக மிக சிறப்பான மாறுதலை இந்த தருணத்தில் சந்திப்பதோடு மட்டுமல்லாது ஊதிய உயர்வு, பதவி உயர்வு என உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான மாறுதல்களை சந்திக்கும் தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது. தற்காலிகமாக பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சந்தித்திருந்த சூழலில் அவை அனைத்தும் நிச்சயமாக விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. பணிச்சுமை நிச்சயமாக விலகும். இந்த தருணத்தில் உங்களது சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்திய சூழலில் நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. தொழில்துறை ரீதியாக இருக்கக்கூடிய போட்டிகள் விலகுவதோடு மத்திய மாநில அரசின் சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். பல மடங்கு லாபமும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் எளிதில் கணக்கச்சிதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த தருணத்தில் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைப்பதோடு மட்டுமல்லாது சந்தையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகளை திறன்பட சமாளித்து வெற்றி பெறுவதோடு புதிய முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் புதிய தொழில் துவங்குதல், தொழில் ரீதியாக விரிவுபடுத்துதல் போன்ற காரியங்களை தடையில்லாமல் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தும் குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கலைத்துறை ரீதியாக வருமானம் ஒரே சீராக அமையும். எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும். அதிர்ஷ்டமும் ஆதாயமும் நிறைவாக உங்களை தேடி வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சலும் சிரமமும் அதிகரித்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணி உள்ளிட்ட பல வெற்றி வாய்ப்புகளுக்கான நல்ல சந்தர்ப்பமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல்வேறு வகையில தொடர்ந்து பல பிரச்சனைகளும் சிரமங்களும் இருக்கக்கூடிய சூழலில் அவை அனைத்தும் விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் எதிர்கொள்ளக்கூடிய பல காரிய தடைகளை இந்த தருணத்தில் விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. மாநில அரசின் சலுகை இந்த தருணத்தில் எதிர்பாராத வகையில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது.